ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 5/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு: அனைத்து வரதானங்களும் உங்களுடைய பிறப்புரிமை. பாப்தாதா தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. துவாபர யுகத்திலிருந்து விசேஷ ரூபத்தில் என்னென்ன திருவிழாக்கள் நடக்குதோ அவைகள் ஏதாவது நதிக்கரையில் நடக்கும் மற்றும் ஏதாவது தேவி அல்லது தேவியின் விக்கிரகத்தின் எதிரில் நடக்கும். ஒரே ஒரு சிவராத்திரி பண்டிகையை மட்டும் தந்தையின் நினைவாக கொண்டாடுறாங்க. ஆனா அறிமுகம் கிடையாது. துவாபர யுகத்தின் விழாக்கள் பக்தர்கள் மற்றும் தேவதைகளுக்கு நடக்கும். ஆனா இந்த சந்திப்பு விழா மகா நதி மற்றும் கடலின் கரையில தந்தை மற்றும் குழந்தைகளினுடையது நடைபெறுது. இந்த மாதிரியான விழா முழு கல்பத்திலும் இருக்க முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. மதுபன்ல 2 மேலா பாக்குறீங்க. ஒன்று தந்தை மற்றும் தாதா, அதாவது பிரம்மா பாபா. மகா நதி மற்றும் கடலின் மேலா பார்க்குறீங்க. கூடவே பாப்தாதா மற்றும் குழந்தைகளின் மேலாவை பார்க்குறீங்க. சந்திப்பையோ கொண்டாடிட்டீங்க. இந்த விழா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சி அடையணும் என்று ஒரு பக்கம் சேவை செய்து கொண்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வளர்ச்சியை அடையணும் மற்றும் விழாவையும் கொண்டாடியே தீரணும். பாப்தாதா அவங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்துட்டு இருந்தாங்க. பிராமணர்களின் வளர்ச்சியோ யஜ்யத்தின் இறுதி வரை இருக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்றாங்க. ஆனா சாகார உலகத்துல சாகார ரூபத்துல சந்திப்பதற்கான விதியில வளர்ச்சியின் கூடவே பரிவர்த்தனையோ ஆகும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. கடனாக பெற்ற ஒரு பொருளுக்கும் மேலும் தன்னுடைய பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கும். தன்னுடைய பொருளை எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி காரியத்தில் ஈடுபடுத்தப்படுது. மேலும் கடனாக பெற்ற பௌதிக உடலும் கடைசி ஜென்மத்தின் உடல் கடனாக பெற்ற பழைய பொருளை பயன்படுத்துவதற்கான விதியை அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாங்க. இதற்கு சிவபாபா புன்சிரித்து கொண்டே 3 உறவுகளின் 3 வழிமுறைகளின் விதி வளர்ச்சிக்கு ஏற்றபடி மாற்றமோ ஆகியே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. 3 உறவுகளின் 3 வழிமுறைகளினுடைய விதி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றமோ ஆகியே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆகும்? தந்தை ரூபத்துல விசேஷ அதிகாரம், சந்திப்பு அப்படிங்கிற விசேஷமான டோலி மற்றும் ஆசிரியர் ரூபத்துல முரளி, சத்குருவினுடைய ரூபத்துல பார்வையாலேயே திருப்திப்படுத்துவது. அதாவது அவ்யக்த சந்திப்பின் ஆன்மீக அன்பினுடைய திருஷ்டி. இதே விதியின்படி வளர்ச்சியை அடையும் குழந்தைகளுடைய வரவேற்பு மற்றும் சந்திப்பு விழா நடந்து கொண்டே இருக்குது. எனக்கு ஏதாவது வரதானம் கிடைக்கணும் அப்படின்னு அனைவருக்கும் எண்ணம் இருக்குது. எப்பொழுது நீங்கள் வரமளிக்கும் வள்ளலின் குழந்தைகளாகவே இருக்கீங்க அப்படின்னா அனைத்து வரதானமே உங்களுடைய பிறப்புரிமை என்று பாப்தாதா சொல்றாங்க. இப்போ என்ன பாப்தாதா சொல்றாங்க? இப்பொழுது என்ன ஆனால் பிறந்த உடனேயே வரமளிக்கும் வள்ளல் வரதானம் கொடுத்து விட்டார். உருவாக்குபவரோ பாக்கியத்தின் அழியாத ரேகை ஜாதகத்தில் ஏற்கனவே இருந்தது. உலகத்துல கூட ஜாதகத்தை பெயர் சூட்டுவதற்கு முன்பாகவே எழுதிடுறாங்க. பாக்கியத்தின் உருவாக்கக்கூடிய தந்தை, வரமளிக்கும் வள்ளல் தந்தை பிரம்மா தாய் பிறந்த உடனேயே பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி அப்படின்னு பெயர் சூட்டுவதற்கு முன்பே அனைத்து வரதானங்கள் மற்றும் அழியாத பாக்கியத்தினுடைய ரேகையை தாங்களே வரைந்து விட்டனர்.
ஜாதகத்தை எழுதிட்டாங்க. அதனால நிரந்தர வரம் பெற்றவராகவோ இருக்கீங்க. நினைவு சுரூப குழந்தைகளுக்கோ எப்பொழுதும் அனைத்து வரதானங்களும் பிராப்தி ஆகியே இருக்குது. நீங்கள் பிராப்தி சொரூப குழந்தைகள். அடைய வேண்டும் என்ற ஒன்று இருக்கிறதா? என்ன அடைவதற்கு? அந்த மாதிரி இன்று பாப்தாதாவின் ஆன்மீக உரையாடல் இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த ஹாலை கட்டியதே எதற்காக? 3000 4000 பிராமணர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக. சந்திப்பு விழா பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகினால மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. முரளி சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஆம், பார்வை படணும். இந்த அனைத்து விஷயங்களும் நிறைவேறியே தீரும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்பொழுதோ அபு வரை வரிசையில் நிற்கணும் இல்லையா? இந்த அளவு வளர்ச்சியையோ அடையணும் இல்லையா? அல்லது நாம் குறைவான நபர்கள் இருப்பதே நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேவாதாரிகள் எப்பொழுதும் தன்னுடையதை தியாகம் செஞ்சு மற்றவர்களுடைய சேவையில் மகிழ்ச்சி அடைவாங்க. தாய்மார்களோ சேவையின் அனுபவிகள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. தன்னுடைய தூக்கத்தையும் தியாகம் செய்வாங்க. குழந்தைகளை மடி என்ற ஊஞ்சல்ல ஆட்டுவாங்க. உங்கள் மூலமாக யார் வளர்ச்சியை அடைவாங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய பங்கை கொடுப்பீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. இந்த தடவையோ பாப்தாதாவும் பாரதத்தின் அனைத்து குழந்தைகளின் முறையீடுகளை அகற்றிவிட்டார். எதுவரை கடனாக பெற்ற உடல் நிமித்தமாக முடியுமோ அதுவரை இந்த தடவையோ முறையீடுகளை நிவர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறார். நல்லது. ஆன்மீக அன்பை, ஆன்மீக சந்திப்பை அனுபவம் செய்யக்கூடிய அனைவருக்கும் பிறந்ததில் இருந்தே அனைத்து வரதானத்தால் நிரம்பிய அழியாத சிரேஷ்ட பாக்கியவானுக்கு அந்த மாதிரி எப்பொழுதும் மகா தியாகி தியாகம் மூலம் பாக்கியத்தை அடையும் அந்த மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் உள்ள அன்பின் சாதக பறவைகள் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.